So good morning students. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது exercise 2.7ல second sum பார்க்க போறோம். Question பாருங்க. Write the first three terms of GP. Write the first three terms of the GP whose first term and common ratio are given below. கீழே கொடுக்கப்பட்ட உள்ள முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் பொது வித்தியாசத்தை கொண்டு பெருக்கு தொடர் வரிசையின் முதல் மூன்று உறுப்புகளை எழுதுக. என்ன காமன் ஃபர்ஸ்ட் முதல் உறுப்பு கொடுத்துட்டா காமன் ரேஷியோ கொடுத்துட்டா பொது விகிதம் கொடுத்துட்டு பெருக்கு தொடர் வரிசையில் முதல் மூன்று உறுப்புகளை எழுதுக. கணக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு A ஈக்குவல் டு R ஈக்குவல் டு 3. அடுத்த கணக்கு A ஈக்குவல் √2 R ஈக்குவல் √2. A ஈக்குவல் டு 1000 R ஈக்குவல் 2/5 கொடுத்துட்டான். இப்போ சொல்யூஷன் எப்படி எழுத போறோம் பாருங்க இல்லைங்களா. இப்போ இங்க சொல்யூஷன் இங்க ஃபர்ஸ்ட் கணக்கு சொல்யூஷன் முதல் கணக்கு. இப்போ A ஈக்குவல் டு R என்ன முதல் ஃபர்ஸ்ட் த்ரீ டேர்ம் என்ன AR ஸ்கொயர். இதுதான் முதல் மூன்று உறுப்புகள் எதுல ஜிபில. தட் மீன்ஸ் பெருக்கு தொடர் வரிசையில. அப்ப ஏன்றது அவனே கொடுத்துட்டான். A ஈக்குவல் டு R R இன்டு 3. ஓகே. அடுத்தது R இன்டு 3 ஸ்கொயர். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் 6 18 அடுத்தது இன்டு 9 3 ஸ்கொயர் பண்ண 9. அடுத்த ஸ்டெப் 3 6 18 54 ஃபர்ஸ்ட் கணக்குடைய முதல் மூன்று உறுப்புகள் முடிச்சிட்டோம். ஓகே பிள்ளைங்களா. அடுத்தது செகண்ட் क्वेश्चंस பார்க்கலாங்களா. செகண்ட் क्वेश्चनோட சொல்யூஷன் முதல் A √2 R இன்டு √2 னு எழுதும். given A √2 into √2 ஸ்கொயர்னு போட்டுருக்கோம். முதல் மூன்று உறுப்புகள் தான் AR ஸ்கொயர். A ஓட மதிப்பு √2 R ஓட மதிப்பு √2. அடுத்த ஸ்டெப் √2 அப்படியே வரும். அடுத்து √2 into √2 2 எழுதும். ஓகேங்களா. √2 into √2 2. அடுத்தது √2 ஸ்கொயர் ஈக்குவல் டு √2 into √2 30 equal to 2 இல்லையா into 2. ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்ல √2 இந்த 2 ஒழுங்க 2 √2 எழுதும். இவ்வளவுதாங்க. அடுத்தது செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர். அடுத்தது தேர்ட் क्वेश्चन பார்க்கலாங்க. தேர்ட் क्वेश्चन எப்படி எழுதுறது அதோட ஆன்சர் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். அடுத்தது தேர்ட் क्वेश्चनோட சொல்யூஷன். தேர்ட் क्वेश्चन A ஈக்குவல் டு ஏன்றது என்ன AR ஸ்கொயர். ஏன்றது 1000 அடுத்து 1000 இன்டு R ஓட மதிப்பு 2/5. அடுத்தது 1000 இன்டு R ஓட மதிப்பு 2/5 ஹோல் ஸ்கொயர். ஓகே. அடுத்த ஸ்டெப் 1000 இதை கேன்சல் பண்ண முடியுதா பாருங்க. 2 5s are 10 200. அப்ப 200 into 2 இங்க பாருங்க 1000 into 2 ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர் by 5 ஸ்கொயர் இல்லைங்களா. ஓகே. அடுத்த ஸ்டெப் 1000 இது என்னது 400 1000 2 square means 4 5 square என்றது என்ன 25. இப்போ அடுத்த ஸ்டெப்ல 1000 400 இது கேன்சல் பண்ணுங்க 40. ஓகேங்களா. equal 40 into 4 40160. ஓகேங்களா. இதுதான் தேர்ட் क्वेश्चन.
ஓகே பிள்ளைங்களா, இப்ப 3 கொஸ்டினோட சொல்யூஷனும் உங்களுக்கு எழுதி காட்டிட்டேன். உங்களுக்கு புரியும், நல்லா அழகா புரியும். அந்த 3 உறுப்புகள் இதுதான் எல்லாம். சொல்யூஷன்ல கூட என்ன பண்ணலாம், the first 3 terms hence, இப்படி கொடுக்கல, therefore hence the first 3 terms in GP is 1400 160 எழுதி ஆன்சர் நம்ம முடிவு அழகா சொல்லலாம். ஓகேங்களா சார், நான் இது வரையுமே எழுதிட்டேன், மார்க் கொடுத்துடா ஒன்றும் ஒரே பண்ணாதீங்க. சென்டென்ஸ் எழுதுவது ஒரு அழகா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா பிள்ளைங்களா, இப்ப நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.7 3rd சம் பார்க்கலாம். ஓகே பிள்ளைங்களா, பாய்.